ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி எவர்கிரீன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து தொய்ய கீரைங்க. இது காட்டுக்குள்ளே ஒரு 4 இலை வர ஸ்டேஜில் இலை ரக்கரியாக இருக்கும்போதே பொறிச்சோங்க. எங்கள் ஊர்லலாம் இது ரக்கரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதே மண் சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கீரை ரக்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே கொஞ்சமாக தான் ரக்கரைக்கு தண்ணி சேர்த்தணுங்க. ஏன்னா இலை ரக்கரியாக்கிறனால அது நல்லா வெந்து அதில் தண்ணி விட்டு சுருண்டு வருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துனா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் ரக்கரை நல்லா மண்வெல்லாம் போக 2-3 தடவை அலசி வச்சுருக்கேங்க. அதை இது கூட இப்போ சேர்த்திக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போது எதுவும் சேர்க்க வேண்டாம், உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடியும் போட்டு மூடி வைக்க வேண்டாங்க. அதுவே 2 பெரட்டி விட்டிங்கன்னா அதுவே சுருண்டு வருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆவி, கீரையில் இருக்கிற ஆவியெல்லாம் அக்டால போகிறக்கு விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதுங்க. இலை ரக்கரை சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏற்கனவே தண்ணி கொதித்து சூடாக இருக்குதுங்க. இப்போ ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுவே சுருண்டு வந்துடுங்க இலைங்கெல்லாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்கு விட்டிங்கன்னா வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம கிளறவே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி கீழே சுருண்டு வருதுங்க. எப்போவுமே கீரை செய்யும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க. அதில் இருக்கிற கெட்ட ஆவியெல்லாம் மேலே வந்துடுங்க. ஆவியாக போனதுக்கப்புறம் தான் அந்த வாயுவெல்லாம். அதுக்கப்புறமா நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி கீழே இருக்குது. அப்படியே கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இப்போவே தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா கடைசியில் தண்ணி பத்தலைன்னு சொல்லி புளிந்தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்காதுங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேங்க. கொஞ்சம் ஆவியாகி போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளுக்கிறது நல்லா வெந்து வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காதுங்க. சும்மா போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா மண் சட்டி சூடாக இருக்குது, அதே சூடு போதுங்க. ரொம்ப வெளியினா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ கடைஞ்சிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. மண் சட்டியில் செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மண் சட்டியில் செய்கிறனால அதோட சத்தும் குறைவில்லாமல் கிடைக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.